ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 3ல் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கீழ்கண்ட நடவடிக்கைகளுக்கு குறிப்பீட்டு பதிவு தந்து பேரீட்டு கணக்கில் எடுத்து எழுதவும் தான் கேட்டிருக்கு. இருப்பு கட்டவும் அப்படிலாம் கேட்கல, எடுத்து எழுதவும் கணக்கு, அவ்வளோதான். குறிப்பேட்டு பதிவு தந்து பேரீட்டு கணக்கில் எடுத்து எழுதவும். ஆனால் ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு குறிப்பேட்டு பதிவுகளை எடுத்து எழுதுதல், கூட்டு குறிப்பேட்டு பதிவுகளை எடுத்து எழுதுதல். இப்போ இப்படி கொடுத்துருப்பாங்க, கணக்கு கொடுத்துட்டு கூட்டு குறிப்பேட்டை தயாரிக்கவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்த உடனே குறிப்பேட்டு பதிவுன்னு கேட்கல, கூட்டு குறிப்பேட்டு பதிவுன்னு கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் இது நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு இது, எப்பொழுதும் போடுற மாதிரி தான். இப்போ பாருங்களேன், ராம் என்பவர் மே 20, 2018 அன்று சம்பளம் கொடுத்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சம்பளம் கொடுத்தது அப்படின்னா சம்பள கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு 15,000. அப்போ சம்பளம் வழங்கியது. அடுத்தது மின் கட்டணம் செலுத்தியது. அப்போ என்ன பண்ணுவோம், மின் கட்டணம் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு, மின் கட்டணம் செலுத்தியது. இதில் இருந்தால் சும்மா போட்டு கட்டுறேன், அதனால் 4 விவரம்லாம் நீங்கள் அப்புறம் போட்டுக்கோங்க. மின் கட்டணம் செலுத்தியது 8,000, கூலி கொடுத்தது 2,000. அப்போ கூலி கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு 2,000. இப்படி போடுவீங்க குறிப்பேடுன்னு சொன்னோன்னே. ஆனால் இப்படி போட்டால் தப்பு, ஏன்னா இது வந்து குறிப்பேட்டு பதிவு. கூட்டு குறிப்பேடுன்னு போடும்போது இப்படி போடக்கூடாது. அப்போ எப்படி தான் மிஸ் போடுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம குறிப்பேடு எப்போவுமே போடுவீங்க இல்லையா, இந்த மாதிரி போடக்கூடாது. எதெல்லாம் நான் போடுறேன் பாருங்களேன். இப்போ சம்பளம் கணக்கு பற்று, சம்பளம் கணக்கு பற்று இதில் போட்டுக்கோங்க. நாள், விவரம், பேரீட்டு பக்க எண், பற்று, வரவு. ஓகேவா? இப்போ சம்பள கணக்கு 15,000. அடுத்தது மின் கட்டணம் கணக்கு, பற்று 8,000, கூலி கணக்கு பற்று 2,000. இந்த மாதிரி செலவெல்லாம் பற்று பக்கமும். இப்போ எவ்வளோ ரொக்கம் வெளில போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே கூட்டிக்கோங்க. 25,000 செலவு எவ்வளோ பண்ணியிருக்கோம், 25,000. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, செலவுகள் மொத்தமாக, இதுக்கு பேர் செலவுகள் செய்தது. இவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கூட்டு குறிப்பேட்டு பதிவில் போடக்கூடாது. கூட்டு குறிப்பேடுன்னு கேட்டால் இந்த மாதிரி செலவெல்லாம் முதல்ல ஒரே குறிப்பேடாக போடணும். மொத்தமாக ரொக்கம் எவ்வளவு நம்மளை விட்டு வெளியில் போயிருக்கு அப்படின்னு காட்டணும். இதுக்கு பேரேடு எப்படி போடணும் அப்படின்னா, 4 பேரேடு இருக்குது. ஃபஸ்ட்டு சம்பளம் கணக்கு பற்று, சம்பள கணக்கு பேரேட்டில் போடும்போது நாள், விவரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. நாள், விவரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. இங்கே வரவு. ஓகேவா? இப்போ சம்பள கணக்கு போடுறோம். சம்பள கணக்கு பற்று இருக்கிறதுனால இருப்பு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொக்கம்தான் இருக்குது. பற்று பக்கம் சம்பளம் இருக்குது, ஆப்போசிட்டில் யார் இருக்குது அப்படின்னா ரொக்கம். அப்போ ரொக்க இருப்பு, ரொக்கம் கணக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்கு 15,000 தான் இருக்குது. அப்போ அப்படியே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். எடுத்து எழுதுக. அடுத்து மின் கட்டணம்
இப்போ பற்றில் இருக்குது. ஸோ அதனால் ஆப்போசிட்டில் இருக்கிறது யார்? ரொக்கம். அதனால் ரொக்கம் கணக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன் கட்டணம் 8000. அதனால் 8000 போட்டுக்கோங்க. இப்போ நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கில் என்ன இருக்குது? 2018 மே 20. இதுவும் வந்து மே 20. அதே மாதிரி அடுத்த கட்டம் கூலி கணக்கு. இதுவும் வந்து மே 20. ரொக்கம்தான், இதுக்கு எடுத்து எழுதினா மட்டும் போதும். ரொக்கம் கணக்கு கூலிக்கு 2000 தான் இருக்குது, அதில் போட்டுக்கலாம். அடுத்து ரொக்கம் கணக்கு வரவு பக்கம் சம்பளம். ஏன்னா ரொக்க கணக்கு வரவில் தான் இருக்குது இல்லையா? இப்போ வரவு பக்கம் கையில் வச்சுக்கிட்டு பற்று பக்கம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும். சம்பளம் 15000, மின் கட்டணம் 8000, கூலி 2000. ஏன்னா எடுத்து எழுதினா மட்டும் போதும். இதுதான் வந்து கூட்டு குறிப்பேட்டை பேரேட்டு கணக்கில் எடுத்து எழுதவும். இப்போ இந்த குறிப்பேடை கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க? கூட்டு குறிப்பேடு தந்து பேரேட்டில் எடுத்து எழுதவும் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? குறிப்பேடை போட்டுட்டு அதுக்கு அப்படியே பேரேடு. நான் பேரேடு ஏற்கனவே எப்படி போடணும்னு பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ சம்பளம் அப்படின்னா அந்த ஹெட்டிங்கை கொஞ்சம் டார்க் பண்ணி போட்டுக்கோங்க, என்னென்ன மாதிரி ஹெட்டிங் போட்டிருக்கீங்க அப்படின்னு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.